ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான ஒரு ரகசியத்தை சொல்ல வேண்டும் என்றுதான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்து இருக்கிறேன். நீ அழுதது எல்லாம் போதும். உன் சாயப்பா என்ன சொல்ல வந்திருக்கிறார் என்பதை கேட்கத் தொடங்கு. நீ கண்ணீர் சிந்திய காலம் எல்லாம் மாறிவிட்டது. உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் நேரம் இப்போது வந்து விட்டது. உன் சாயப்பா உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி எதுவெல்லாம் உனக்கானதாக மாறப்போகின்ற தருணங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்துவிட்டது என்று சொல்லத்தான் வந்திருக்கிறேன். இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும், எல்லா சூழ்ச்சிகளும், உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் மறைந்து, சூழ்ச்சிகளை முன்கூட்டியே கண்டறிந்து அதற்கான தீர்வுகளையும் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் என் பிள்ளைக்கு இப்போது வந்துவிட்டது. இப்படியே அமைதியாக இருந்தால் காலம் தாண்டி கொண்டே சென்று கொண்டிருக்கும். நீ கண்ணீர் சிந்திக்கொண்டே தான் இருக்க வேண்டும். வேண்டாம் செல்லமே, உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றக்கூடிய தருணம் இப்போது வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் இருக்கிறது. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதை எல்லாம் நீ கண்டுகொள்ள போகிறாய். அவற்றையெல்லாம் உனக்கு நான் காட்டிக் கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன் செல்லமே. உன்னுடைய வாழ்வின் ரகசியமான ஒரு விஷயமாக உன் சாயப்பா இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன் நிலைமையை பார்த்துதான் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று வந்திருக்கிறேன். நீ நிச்சயமாக இதை கேட்டுத்தான் ஆக வேண்டும். ஒருவருக்கு வாழ்க்கையில் என்னுடைய அருள் கிடைத்து விட்டாலே போதும். அது ஒன்றே அவர்களை தலை நிமிர்ந்து வாழ வைக்கும் அல்லவா? அது ஒன்றே அவர்களை நிச்சயமாக அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும் அல்லவா? என்ன நடந்துவிட்டது என்று எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருந்த என்னுடைய பிள்ளைக்கு எதுவுமே நடக்கவில்லை. எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தத்தான் வருகிறது என்று முன்கூட்டியே பல எச்சரிக்கைகளை கொடுத்திருக்கிறேன். நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டியதுதான் என்னுடைய ஆசை. மற்றவர்களுக்கு மத்தியில் நீ கண்ணீரை எப்பொழுதுமே சிந்தக்கூடாது. அவர்களை எப்பொழுதுமே நீ வெற்றி பெற செய்யக்கூடாது. நீ அவர்கள் முன்பாக கண்ணீர் விட்டுவிட்டால் அவர்கள் நினைத்ததை அடைந்து விட்டோம் என்று மகிழ்ச்சி அடைவார்கள். என் செல்லமே, அவர்களுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் நீ முறியடிக்க வேண்டும் என்றால் எப்போதும் நீ தைரியமாக இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளை எல்லாம் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான சரியான தருணம் வந்துவிட்டது. உன்னுடைய நேரம் இப்போது தொடங்கிவிட்டது. நீ எதிர்பார்த்த தருணத்தை உனக்கு சாயப்பா கொடுத்து விட்டேன் செல்லமே. இந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் உன் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. நீ கனவிலும் எதிர்பார்த்திடாத பல சந்தோஷங்கள் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றத்தான் போகிறது. எந்த இடத்தில் எதை தவறிவிட்டாய் என்று சற்று சிந்தித்து பார். அந்த இடத்தில் உனக்கு வேண்டாத ஒருவன் நிச்சயமாக நின்று கொண்டிருப்பான். உனக்குத்தான் புரியவில்லையே தவிர செய்தவனுக்கு தெரியுமல்லவா என்ன நடக்கிறது என்று. என் செல்லமே, அழுகைதான் வாழ்க்கை என்றால் இங்கு யாருமே சிரிக்கவே முடியாது. எப்பொழுதுமே அழுது கொண்டே மட்டும்தான் இருக்க முடியும். உன்னுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்க நினைத்தவர்களுக்கு முன்பாக நீ அழுது கொண்டிருக்கக்கூடாது. உன் சாயப்பா இதைத்தான் உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன். என் செல்லமே, கண்ணீரை நீ ஒரு நாளும் வீணாக்கக்கூடாது. மற்றவர்கள் சந்தோஷப்படுவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. நீ மகிழ்ச்சியாக இருந்தால்தான் உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அது மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கும். உன் கண்ணீரை கொடுத்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த நினைத்து விடாதே. உன்னுடைய சந்தோஷத்தை காண்பித்து அவர்களுடைய மனதில் சிறு சஞ்சலத்தை ஏற்படுத்திவிடு. உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றி செய்திகள் எல்லாம் அடுக்கடுக்காக உன்னை வந்து சேரக்கூடிய நேரம் இது. நீ இப்படி கண்ணீர் சிந்துவது உன் சாயப்பாவிற்கு ஒரு நாளும் பிடிக்காது. என் செல்லமே, உன்னுடைய கண்ணீரை துடைத்து கொண்டு அடுத்த நொடி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து செயல்படு. நீ என் பிள்ளை என்பது உண்மையானால் நிச்சயமாக நீ இதை செய்திருப்பாய். நீ என்னுடைய குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இதை பற்றியெல்லாம் யோசித்து நீ ஒரு முடிவை எடு. உன்னுடைய கண்ணீரை இனி ஒரு நாளும் வீணாக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நீ ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த ரகசியத்தை எல்லாம் இப்போது தெரிந்து கொண்டாயல்லவா? இனி எப்போதும் அதை நினைத்து நீ வருத்தப்பட மாட்டாய். எதை நினைத்தும் இந்த வாழ்க்கையில் நீ வேதனைப்பட மாட்டாய். என் செல்லமே, நடந்து முடிந்த விஷயங்கள் அத்தனையிலும் ஒரே
ஒற்றுமை இருக்கிறது. அது என்னவென்று நீ சற்று உற்று நோக்கி பார்க்க வேண்டும். அதை நீ சற்று கவனித்து பார்த்திருந்தால் இத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம் என்ன என்று நீ புரிந்து கொண்டிருப்பாய். என் செல்லமே, உன்னுடைய தன்னம்பிக்கையும் உன் தைரியமும் உனக்கான வெற்றியை உனக்கு உரித்தாக்கப் போகிறது. உன் சாயப்பா அதற்கு துணையாக இருக்கப் போகிறேன். நீ நினைத்தது எல்லாம் உன்னை வந்து சேரப்போகிறது. நீ உன்னை விட்டு சென்று விட்டதே என்று கலங்கிய ஒரு விஷயம் கூட திரும்பவும் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை வந்து சேரப்போகிறது. என் செல்லமே, நான் இழந்து விட்டேனோ என்று நீ தவித்த ஒரு விஷயம் இதோ உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. நீ எதையும் இந்த வாழ்க்கையில் இழக்கப் போவது இல்லை. நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய். உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் அடுக்கடுக்காக நடக்கப் போகிறது. உன்னை சுற்றி இருக்கின்ற உலகத்தை நீ உற்று நோக்கினால் உன் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று நீ புரிந்து கொள்வாய். உன்னுடைய பலம் எது, உன்னுடைய பலவீனம் எது என்று நீ தெரிந்து கொண்டு அவற்றையெல்லாம் சரி செய்து கொண்டால் உன் வாழ்க்கை மிகவும் ஆனந்தமாக இருக்கும். என் செல்லமே, எல்லோரும் நல்லவர்கள் என்று கண்மூடித்தனமாக நம்பவும் கூடாது. அதே சமயம் எல்லோருமே துரோகிகள் என்றும் நீ நினைத்து விடக்கூடாது. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுபவர்கள் கூட இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுடைய உள்மனம் என்ன என்பதை நீ புரிந்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையில் துன்பம் என்பது உன்னை நெருங்காது. என் செல்லமே, மேலோட்டமாக எதையும் பார்த்து முடிவு செய்து விடாதே. எல்லா விஷயங்களையும் சற்று ஆழ சிந்தித்து பார்த்து அதன் பிறகு நீ முடிவு எடுத்தால் நிச்சயம் வெற்றி உன்வசமாகும். உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். கவலைப்படாமல் இரு. இது என்னுடைய வாழ்க்கை, நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று சொல்லி உன்னுடைய துணிச்சலோடு உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள ஆரம்பித்துவிடு. உன் வாழ்க்கை உன்வசமாகிவிடும். உனக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷங்கள் எல்லாம் தானாக வந்து சேரும். எந்த பிரச்சனைகளும் உன்னை நெருங்காது. எந்த சூழ்நிலையையும் உனக்கு சாதகமாக நீ மாற்றிக்கொள்வாய். உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். எல்லாமே மாறிவிடும் என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விடு செல்லமே. நீ எந்த ஒரு நொடியையும் உனக்கானதாக மாற்றிவிடு. சற்றும் தாமதிக்காதே. நீ தாமதிக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் மற்றவர்கள் அதை அவர்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வார்கள். அதற்கு நீ இடம் கொடுக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக நீ வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நொடியையும் உனக்கானதாக மாற்றிக்கொண்டு ஆனந்தமாக இரு. உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உன் சாயப்பா எனக்கும் இருக்கிறது. அந்த வேலைகளை எல்லாம் நானும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது. என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தை அல்லவா நீ. இனி உன் வாழ்வில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.